இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெய்சங்கரோட வளர்ச்சியை வந்து தடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் ஜெய்சங்கர் வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களை போடவே இல்லை. சிவாஜி ஜெமினியை போட்டுக்கிட்டாங்க. அவங்க அதை பற்றி கவலைப்படாது. ஜெமினி வந்து ஜெய்சங்கருடைய ரொம்ப தீவிரமான இதாக நண்பராக இருந்தார். அவர் இறந்தபோது அவர் வந்து ஜெமினி கதறி கதறி எழுதார். போய் பார்த்தேன் நான். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பு. பட் என்னன்னாக்கா அவர் எப்படி ஜெமினியினுடைய மார்க்கெட் எப்படி போச்சுன்னா ஹீரோவாக வந்துக்கிட்டு இருந்தார். அந்த பாவரிசை படங்களில் அந்த பாசமலரில் ஆரம்பிச்சது சிவாஜி ஜெமினி நாய். ஜெமினி வந்து செகண்ட் இதாக போனார். அதுதான் அவர் ஹீரோ இது போச்சு. அதே மாதிரி தான் அன்பளிப்புங்கிற படத்தில் வந்து ஜெய்சங்கரை போட்டாங்க. ஜெய்சங்கர் சுதாரிச்சுக்கிட்டார், தப்பிச்சிட்டார். அப்புறம் வந்து வழக்கமாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செலுப்பு திட்டம் இல்லையா, அவருக்கு மார்க்கெட் போக ஆரம்பிச்சது. ரஜினி எல்லாம் மேலே வந்தபோது ஏவிஎம்னுடைய அட்வைஸில் சரவணன் சார் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி ஃபீல்ட் அவுட்டு நீ போகக்கூடாது, இருக்கணும், வில்லனாக பண்ணு, கேரக்டர் பண்ண அப்படின்னு சொல்லி தான் முரட்டை காலையில் வந்து ஒரு வில்லனாக வந்தார். அதுமாரி அவர் இது பண்ணார். எங்களுக்கு என்ன தொடர்புனா அவர் சேலத்தை சேர்ந்தவர். சேலத்தில் மரவநீரின்ற இடத்துல நாங்கள் குடியிருந்த போது நேர் எதிர் வீடு அவர். அந்த வீட்டில் வந்து அவர் கீழே குடியிருந்தார், மேலே குடியிருந்தார், கீழே இருந்தாங்க. அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். அப்புறம் ஒரு சில பல குடும்பத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்கள்னால அவங்க இதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சங்ககிரிக்கு போயிட்டாங்க.